வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். அதாவது இது வந்து கேழ்வரகு மாவில் வந்து புளியும் சேர்த்துருக்கேன், ஓகே. முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு ரொட்டிமா. ஓகே. பொதுவாக இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதை சூடு பண்ணி அந்த கொதி வர நேரத்தில் இந்த மாவை கொட்டிட்டு கிளறுவோம். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து அது சாஃப்டாக இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும் உடனே, அதனால சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. ஈவன் மாவு பிசைறது கூட வந்து சுடு தண்ணி போட்டு பிசைவோம், அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. பிகாஸ் இதில் க்ளூட்டன் இல்லை இல்லையா, அதனால எல்லா மில்லட் ஃப்ளாருக்கும் தட் இஸ் த ப்ரொசீஜர். சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து புளி சேர்த்துக்கிறதுல டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு கர்நாடகா டிஷ்ஷு தான். முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்க்கலாம், மொச்சை சேர்ப்பாங்க, நல்ல மெல்லிசாக சின்னதாக இருக்கிற மொச்சை, இலசாக இருக்கிற மொச்சை, ஃப்ரெஷ் மொச்சை கிடைக்கிறப்ப அதில் வந்து பிஞ்சாக இருக்கிறது வந்து பிதுக்கிட்டு சேர்ப்பாங்க. அது சேர்த்து செய்வாங்க இந்த இதுக்கு. நான் முருங்கைக்கீரை இருக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து இதை வீட்டில் பண்ணுவேன். ஓகே. நல்ல வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நைஸ். ஸோ இந்த ராகி பார்க்கும் போதெல்லாம் மில்லட் அப்படின்னாலே பொதுவாக வந்து சஜஸ்ட் பண்ணால் ரோட்டி அப்படிங்கிற ஃபார்மில் பண்ணால் அதோட பைண்டிங்கே வரமாட்டேங்குது. சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த மில்லட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான். ஏன்னா பிகாஸ் அந்த க்ளூட்டன் அந்த ப்ரோட்டீன் இல்லாததுனால அது பைண்ட் ஆகாதுன்றது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கற்றுக்கணும் மேம். ஸோ ரைட். எஸ் மேம். ஸோ இதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லைங்களா? ஸோ நிச்சயமாக. ஸோ ராகி அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட் ராகினாலே கால்சியம் தான். ஸோ அது ஃபைபர் ஜாஸ்தி இது எல்லாமே. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து கால்சியம். அதனால தான் பொதுவாக வந்து கிட்ஸுக்கு வந்து கஞ்சி எதுனாலுமே ராகி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் பேபிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கூட நிறைய பேர் ராகி கொடுப்பாங்க. அண்ட் முருங்கைக்கீரைனாலுமே ஃபைபர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான். உங்களுக்கு பாலை விட எள்ளு விட எல்லாத்துலேயும் விட கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து ராகியில், முருங்கைக்கீரையில் அண்ட் ஆல்சோ அகத்திக்கீரையில். இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி கால்சியம். ஸோ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கால்சியம் காம்பினேஷன். அயன் கண்டென்ட்டும் அதிகம், கால்சியமும் ரொம்ப அதிகம், ஃபைபரும் ரொம்ப அதிகம். இது எல்லாமே ஜாஸ்தி, நல்ல ரிச் சோர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியல். எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பியூபர்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படி ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து இதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். என்ன ஃபார்மில் கொடுக்கணுங்கிறது தெரியலும் போது இந்த மாதிரி ஒரு சேவரி ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா பெட்டர். பொதுவாக வந்து ராகியை வந்து நிறைய பேர் வந்து நல்லது அப்படின்னு தெரியும், ஆனால் அதில் ஸ்வீட் ஆட் பண்ணி தான் வந்து பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் அப்போ தான் அந்த கன்சப்ஷன் இருக்குது, லட்டு மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ. பட் அதெல்லாம் பண்ணும்போது நிறையா வெல்லமோ இல்லை சர்க்கரையோ ஏதோ ஒரு ஃபார்மில் திரும்பி அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறையா சேவரி டிஷ்ஷஸ், அதாவது ஸ்பைஸ் சால்ட் இருக்கிற டிஷ்ஷஸ் போனீங்க அப்படின்னா சுகர் கண்டென்ட் பாடியில் நிறையா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். யாரை எடுத்துக்க வேண்டான்னு பார்க்கும்போது மேம், எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஹெவியாக நியூட்ரியன்ட் ஜாஸ்தி இருக்கிற போது கண்டிஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தான் கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தான் வந்து இது பொதுவாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் முருங்கைக்கீரையே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது, அயன் ஜாஸ்தி, எல்லாமே கால்சியம் ஜாஸ்தி. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாலுமே இல்லை இந்த மாதிரி போட்டாலுமே சூட் ஆகாது. இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆன ஒரு டஃப்னஸ் இருக்கும். இது நிறைய பேருக்கான இஷ்யூ. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் முருங்கைக்கீரையை சூப் ஃபார்மில் மட்டும்தான் அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியும். சூப்னா நான் சொல்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன், வடிகட்டி குடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் கட் இருக்கிறவங்களுக்கு இது பொதுவாக பெருசாக சூட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் டைஜஷன் அப்படிங்கிறது இது ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம என்ன தான் சூ பண்ணி எவ்வளோ ஸ்டஃப் இது பண்ணி சாப்பிட்டாலுமே இந்த டைஜஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு, கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு. அட் த சேம் டைம் நைட்டில் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா ஏர்லி டின்னராக இருந்து நல்லா ஸ்லோவாக சூ பண்ணி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஓகே. ஏர்லி டின்னராக இருந்தால் மட்டும். ஏர்லி டின்னராக இல்லைன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி ஹெவியான ஒரு ஃபுட் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைஜஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அண்ட் தூக்கம் வராது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம்ங்கிறதுனால ஒரே ஒரு சஜஷன், ரொம்ப ஹை கால்சியம் இருக்கிறது, அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இந்த மாதிரி டைமில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஏர்லி டின்னர் சாப்பிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட். இன்னொன்றுமா, இப்போ வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் வருது இல்லையா?
ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த மில்க் அலர்ஜி இருக்கிறப்ப வந்து கால்சியம் வந்து குறைபாடு வருது. correct. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் வந்து முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் போட்டு ராகி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணா ஓகே இல்லைங்களா? நிச்சயமா முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அதுலயுமே ஜாஸ்தி கால்சியம் இருக்கிறதுனால தாராளமா ரெகுலராகவே அடிக்கடி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்ல முடிச்சிட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏஜ்ல இந்த மாதிரி எப்படி நான் பியூபர்ட்டி ஆரம்பிச்சோன்னே சொல்றேனோ அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லயுமே இது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஏன்னா அப்போ வந்து கால்சியம் ரொம்ப பாடியில டெப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான நியூட்ரியன் பாத்தீங்கன்னா கால்சியம் தான். நான் வேணும்னா நம்ம எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஸோ யா அந்த மாதிரி இந்த மாதிரி ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணா பர்ஃபெக்ட் தான் மேம். ரெகுலராகவே கன்சியூம் பண்ணலாம். எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றது கட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான். மற்றபடி எல்லாருமே வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்னா டைஜஷன்ல பிரச்சனையே இல்லைன்னா எடுத்துக்கலாம். இருந்தாலுமே வந்து மார்னிங்ஸ்ல எடுத்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ட்வீக் நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ராகியை வந்து ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு மில்லட் அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃபிளார் எடுக்க சொல்லுவோம். ராகியை முளை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியா கடையிலேயே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டைஜஷன் வந்து ஈஸியரா இருக்கும். இப்போ ஸ்ப்ரவுட்டட் ராகி யூஸ் பண்ணாக்க கொஞ்சம் அந்த வாட்டரை குறைக்கணும். ஓகே, இதுல வந்து 1:1 காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்ப்ரவுட்டட்ங்கிறப்ப கொஞ்சம் குறைச்சி சேர்க்க வேண்டியிருக்கும். எனக்கு தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு த ஷோ அண்ட் டெல்லிங் யுவர் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ்மா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் வந்து உணவே மருந்து செக்மெண்ட்ல இருந்து தாங்க. திருமதி கற்பகவல்லி முருங்கைக்கீரையை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கான பதிலை கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது. உங்களுடைய ஃபோன்ல இருந்து அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பதிலை அனுப்புங்க. எப்போதும் போல வந்து சரியான பதில் எழுதியவர்களிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள்.